கணவனின் உயிரற்ற உடலை பார்த்து கதறி அழுது ஒரு சபதம் செய்கிறா வாளை உயர்த்தி. என் அன்பான மக்களே, நம் உள்ளமெங்கும் நிறைந்து வாழ்கிற நமது மன்னரின் மீதானை, நமது மன்னனை வீழ்த்தி இவர்களை உங்களின் பேரன்பும் ஆதரவும் கொண்டு இதே போல வீழ்த்தி முடிப்பேன் என்று சபதம் கொண்டு போறார். தன் ஒரே மகள் வெள்ளச்சியை தூக்கி கொண்டு, நினைச்சு பாருங்க, கணவனை இறந்துட்டா உடன்கட்டையான்னு ஏறல, முக்காடை போட்டு மூக்க சிந்திட்டு மூளையில் உட்கார்ந்து அழுகல, போற போய் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாச்சி கோட்டை, ஐயம்பாலம் கோட்டையில மாறி மாறி தங்கி இருந்து படைகளை திரட்டுறாங்க. அப்ப ஹைதர் அலி கிட்ட படை உதவி கேட்கிறாங்க, கடிதத்தை எழுதி கேட்கிறாங்க. அந்த கடிதத்துக்கு பதில் ஹைதர் அலி கிட்ட இருந்து வரல. என்ன செய்யறதுன்ட்டு ஒரு நாள் காலையில ஹைதர் அலியை பார்க்க நேரா 3 படை வீரர்கள் போயிடுறாங்க. 3 படை வீரர்கள் போன போது ஹைதர் அலி கேட்கிறாரு, அப்படியா வேலுநாச்சியார் வரல அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த 3 வீரர்ல ஒரு வீரன் வந்து உறுதியிலே பேசி கொண்டிருக்கிறான் ஹைதர் அலி கிட்ட. வேலுநாச்சியார் வரலையா அப்படின்னு அப்படி குதிரையிலிருந்து இறங்கி கீழே வந்து தொப்பியை கலட்டி மேல இருந்த தலைப்பாகை கலட்டினா நம்ம அப்பத்தா வேலுநாச்சியார். அவ்வளவு நேரம் உறுதியில பேசி கொண்டிருந்தது வேலுநாச்சியார். மிரண்டு போறான். அவனுடைய தாய்மொழியை இன்னொரு பெண், தமிழ் குல பெண் இவ்வளவு அழகாக பேசுகிறாளே என்று வியந்து, ஒரு தகப்பனுக்கு இருக்கிற பாசம் போல நமது பாட்டி மேல வந்து அந்த பேரன்பு சொல்றான், உங்களுக்கு என்ன உதவி வேணுமா நான் செய்வேன், நீங்க இனிமே எங்கேயும் போக வேண்டியதில்லை, என்னுடைய இந்த கோட்டையிலே நீங்க தங்கி இருந்து நீங்க பாதுகாப்பா இருந்து படையை திரட்டலான்ட்டு. 5000 குதிரைப்படை வீரர்கள், நவீன ஆயுதங்கள், பீரங்கிகள் எல்லாம் கொடுக்கிறான். அந்த பீரங்கி படைக்கு தன் மகன் திப்பு சுல்தானையே தலைவனாக அனுப்புறான். யாரு? ஹைதர் அலி. இன்னைக்கு பலவைய இந்திய விடுதலை போராட்டத்துக்கும் திப்பு சுல்தானுக்கு என்ன சம்பந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கான். படம் முட்டா பயலுக. திப்பு சுல்தான் போராடினானோ இல்லையா, எங்க அப்பத்தாவுக்கு படை கொடுத்தான், அதனால நாங்க கொண்டாடுவோம். அவன் வந்து நீ டே எங்க அப்பத்தாவுக்கு உயிரா நின்று தளபதியா நின்று படையை அனுப்பி என் தாய் நிலத்தை மறுபடி வென்று கொடுத்தான், அதுக்காக நாங்க